நடிகை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 75 நாட்களாக மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் திடீரென இறந்தது பெரும் சந்தேகத்தையும் கிளப்பியிருந்தது. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆறுமுகசாமி அவர்களின் தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இந்த விசாரணையானது நடைபெற்றது. தற்போது இந்த விசாரணையின் முடிவில் மிக முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய 4 பேர் சிக்கி இருக்காங்க. இதுல முதல் நபர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா, இரண்டாவது நபர் ஜெயலலிதா அவர்களின் குடும்ப மருத்துவர் டாக்டர் சிவகுமார், மூன்றாவது நபர் அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், நான்காவது நபர் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். இந்த 4 பேரையும் தாண்டி 5வது ஒரு நபர் சிக்கி இருக்கிறாரு வசமாக. அவர் யாரு அப்படின்றத பற்றியும், இந்த 5 பேர் எப்படி வசமாக சிக்கினாங்க, ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கும் இந்த 5 பேருக்கும் என்ன சம்பந்தம், இவங்க செய்த மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்ற மாதிரி இதுவரை வெளிவராத யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி மறைந்த தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மர்ம மரணத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்களின் தோழியான சசிகலாவை பற்றி தான். ஜெயலலிதா அவர்கள் காலமான போது தமிழக மக்களுக்கு சசிகலா மேல மிக பெரும் சந்தேகம் இருந்தது அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில தான் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மரணம் பற்றி சசிகலா தனது பிரமாண பத்திரத்துல பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து அக்காவுக்கு காய்ச்சல் இருந்தது. 21ஆம் தேதி காய்ச்சல் அதிகரித்தது. அப்போது என்னிடம் பிடிவாதம் பிடித்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கலந்து கொண்ட மெட்ரோ ரயில் விழாவுக்கு அக்கா சென்றாங்க. அந்த விழாவின் போதே உடல் நலம் பாதிக்கப்பட்டு விழா முடிந்ததும் நேராக போயஸ் தோட்டத்திற்கு வந்தாங்க. அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்னர் அவங்க சரியாகிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அதன் பிறகு செப்டம்பர் 22ஆம் தேதி அக்கா மிகவும் சோர்வாக இருந்தாங்க. அதனால நான் மிகவும் கலக்கம் அடைந்தேன். அந்த அளவுக்கு அக்கா ஒருபோதும் தளர்வடைந்ததே இல்லை. மருத்துவமனைக்கு வாங்க அக்கா போகலாம், அங்கு போய் வந்தா எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி அக்காவை கட்டாயப்படுத்தினேன். ஆனா அக்கா நான் தூங்கினா எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேலும் மருத்துவமனைக்கு போனா அட்மிட் ஆக சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரியும் கோபமாக என்கிட்ட அக்கா சொல்லியிருந்தாங்க. நான் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் அக்கா மருத்துவமனைக்கு போக ஒத்துக்கொள்ளவே இல்லை. இந்த சூழல்ல தான் சிறிது நேரத்துல அக்காவுக்கு காய்ச்சலும் குறைந்தது. அக்காவை பார்க்க டாக்டர் சிவகுமார் இரவு 9 மணிக்கு போயஸ் தோட்டத்திற்கு வந்தார். இந்த நிலையில 9:30 மணிக்கு நான் அக்காவுடன் முதல் தளத்தில் உள்ள அறையில் இருந்தேன். அப்போது படுப்பதற்கு முன்பாக எப்போதும் போல பல் துலக்க குளியலறைக்கு மெதுவாக சென்றாங்க. அங்கு அக்கா பல் துளைக்கு மவுத் வாஷ் செய்துவிட்டு அங்கு இருந்தபடியே சசி மயக்கமாக இருக்கிறது, இங்கே வா என்றாங்க. நான் உடனே குளியலறைக்குள்ளார சென்று அக்காவை அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்து நானும் அருகில் உட்கார்ந்தேன். அப்போது திடீரென அக்கா மயங்கிய நிலையில என் தோல்ல சாய்ந்தாங்க. அப்போது டாக்டர் சிவகுமார் அக்காவின் அறைக்குள்ளார வந்தாரு. நான் பதற்றத்துடன் அக்காவை தாங்கி பிடித்து கொண்டு காலால் அருகில் இருந்த ட்ராலியை இழுத்து அதிலிருந்த மணியை பலமாக அழுத்தி யாராவது வாங்க என உரத்த குரலில் அழைத்தேன். டாக்டர் சிவகுமாரும் அக்காவின் கைகளையும் கால்களையும் தேய்த்து உஷ்ணமாக்கி கொண்டே உடனடியாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் பிரீதா ரெட்டியின் கணவர் விஜயகுமார் ரெட்டியை தொடர்பு கொண்டு, முதல்வர் திடீரென மயங்கிவிட்டார், அவசர மருத்துவ உதவி தேவை, உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என தெரிவித்தார். நான் அக்கா அக்கா என அழைத்தோம், அவங்க கண் திறக்கவே இல்லை. நான் போட்ட சப்தத்துல கீழ்தளத்திலிருந்து அக்காவின் தனி பாதுகாவல் அதிகாரிகள் வீரபெருமாள், கந்தசாமி, அக்காவின் கார் ஓட்டுநர் கண்ணன் உள்ளிட்டோர் உடனே ஓடி வந்தனர். அவர்கள் உதவியுடன் முதல் தளத்திலிருந்து கீழ்தளத்தில் அக்காவை கொண்டு வர முயற்சித்தோம். அப்போது சுமார்
10 முதல் 15 நிமிடத்திற்குள்ளார இரு அப்போலோ மருத்துவமனைகளில் இருந்து ஆம்புலன்ஸ் வந்தது. அதில் அக்காவை ஏற்றிக்கொண்டு நானும் சிவகுமாரும் கிரீம்ஸ் ரோடு அப்போலோவிற்கு சென்றோம். கிரீம்ஸ் சாலை அருகே வண்டி திரும்பிய போது அக்கா சட்டென கண் விழித்து என்னை பார்த்து எங்கே இருக்கிறேன் என்றாங்க. எனக்கு அப்போதுதான் உயிரே வந்தது. அப்போலோவுக்கு போயிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க என்றேன். என் கையை அவங்களுடைய விரல்களால் இறுக்கமாக பிடித்து கொண்டாங்க. பின்னர் அவங்களுக்கு மெல்ல மெல்ல மயக்கம் தெளிந்து சகஜ நிலைக்கு வந்தாங்க. அடுத்த நாள் அவங்கள ஸ்கேனுக்கு அழைத்து சென்ற போது அங்கு இருந்த தனி பாதுகாவலர்கள் வீரபெருமாள் உள்ளிட்டோரிடம் எனக்கு ஒன்றுமில்லை, 3 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதாக சசிகலா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் இறந்த முன்னாளிலிருந்து ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சசிகலா அவர்கள் நீதிபதி ஆறுமுகசாமி அவர்களின் ஆணையத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2016 டிசம்பர் 4ஆம் தேதி மாலை சுமார் 4:20 மணி அளவில் ஜெயலலிதா அவர்கள் கேட்ட பன் காஃபியை மருத்துவமனை செவிலியர் ட்ராலியில் வைத்து கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் கட்டிலில் கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு டிவியில் ஜெயவீர ஹனுமான் சீரியல் பார்த்து கொண்டே அருகில் வை, சீரியல் முடிஞ்சதான் எடுத்துக்கிறேன் என்றாங்க. சூடு ஆறிட என்றேன். கையசைத்து சற்று பொறு சசி என்றாங்க. சிறிது நேரத்திலேயே சீரியல் முடிந்தவுடன் கையில் இருந்த ரிமோட்டை ஜெயலலிதா ஆஃப் செய்தாங்க. நான் ட்ராலியை அருகில் வைக்க முயன்றேன். அப்போது ஜெயலலிதாவிற்கு அருகில் ஒரு பெண் மருத்துவரும் செவிலியரும் நின்று கொண்டிருந்தாங்க. அறைக்கு வெளியே டாக்டர் ரமேஷ் வெங்கட்ராமன் அமர்ந்திருந்தார். திடீரென ஜெயலலிதா அவர்களின் உடலில் ஒரு பெரிய நடுக்கம் ஏற்பட்டது. ஜெயலலிதாவின் நாக்கு ஒரு பக்கமாக துருத்த, பல்லை கடித்து கொண்டே ஏதோ சத்தமிட்டாங்க. நான் அப்போது அக்கா அக்கா என கத்த தொடங்கினேன். ஜெயலலிதா அவர்கள் என்னை பார்த்து கொண்டு தனது இரு கைகளையும் உயர தூக்கி என்னை நோக்கி கொண்டு வந்தாங்க. நான் கதறிக்கொண்டே ஜெயலலிதாவை தாவி பிடித்தேன். ஜெயலலிதா என்னை பார்த்து கொண்டே படுக்கையில் சாய்ந்தாங்க. அங்கு இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் துரித கதியில் சிகிச்சை கொடுத்தாங்க. உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டதால சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. அங்கு இருந்த டாக்டர் ஒருவர் என்னை ஜெயலலிதாவின் காதுக்கு அருகில் சத்தமாக கூப்பிட சொன்னார். நான் சத்தமாக கூப்பிட்டேன். அக்கா அக்கா என பலமாக கத்த தொடங்கினேன். இருமுறை என்னை ஜெயலலிதா பார்த்தாங்க. பிறகு கண்களை மூடிட்டாங்க. சிகிச்சை அளித்த டாக்டர்கள் ஜெயலலிதாவிற்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என வெளியே போக சொல்லிட்டாங்க. என்ன தாங்க முடியாத கவலையில் கத்தி கூச்சலிட்டு நான் மயங்கிட்டேன். நான் மயக்கம் தெளிந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கு எக்மோ கருவிகள் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சைகள் நடந்து வந்தன. ஏராளமான மருத்துவர்கள் அங்கு வந்து சிகிச்சை அளித்தாங்க. பின்னர் 2ஆம் தளத்தில் உள்ள அறுவை சிகிச்சை அறைக்கு ஜெயலலிதாவை அழைத்து சென்று சிகிச்சை அளித்தாங்க. எய்ம்ஸ் மருத்துவ குழு டாக்டர் ரிச்சர்ட் பிலே குழுவை தொடர்பு கொண்டு சிகிச்சை நடக்குது. எக்மோ கருவியை இணைத்துள்ளோம், இதனால் செயலிழந்த இதயம் செயல்படக்கூடும் என்று டாக்டர்கள் என்னிடம் சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் எப்படியும் பிழைத்து விடுவாங்க, அதிசயம் நடக்கும், நம்பிக்கையோடு சிகிச்சை அளியுங்க என்று நான் சொன்னேன். ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி வரை எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கல. இனி மேலும் முன்னேற்றம் ஏற்படாது எனும் அதிர்ச்சி செய்தியை தயங்கி தயங்கி மருத்துவர்கள் என்னிடம் தெரிவித்தாங்க. அக்கா இறந்த தகவலை கேட்ட உடனேயே நான் அலறி கதறி மீண்டும் மயக்கமானேன். அன்றிலிருந்து இன்று வரை அக்காவிற்கு இந்த சம்பவங்கள் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஆறுமுகசாமி ஆணையத்துல சசிகலா அவர்கள் இந்த மாதிரியான வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து மிக மிக முக்கியமாக சசிகலா ஜெயலலிதா அவர்களின் இந்த மரண விவகாரத்துல எப்படி சிக்கினாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 1990ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு இறுதி வரையில் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை. 2011ஆம் ஆண்டு இறுதியில் ஜெயலலிதா அவர்களிடம் சோ ராமசாமி தவறாக கொடுத்த தகவல்கள், அவரது தூண்டுதலால் செயல்பட்ட ஒரு சிலரின் நடவடிக்கையால ஜெயலலிதா அவர்கள் என்னை சோ முன்னிலையில் அழைத்தாங்க. அப்போது சோ சில தகவல்களை சொல்றாரு. அது பற்றி நான் முழுமையாக உனக்கு பிறகு சொல்கிறேன், அதுவரை நீ டி நகரில் இரு என்றாங்க. என்னை
ஜெயலலிதா அவர்களின் சொல்லுக்கு எப்போதும் நான் மறுபேச்சு பேசாமல் கட்டுப்படும் நபர். அதனால சரி அக்கா என்று சொன்னேன். நான் அங்கு இருந்து கிளம்புவதற்கு முன்பாக போயஸ் கார்டனில் உள்ளவர்களை அழைத்து ஜெயலலிதா அவர்களுக்கான தேவைகள் என்ன என்பதையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு தான் வாகனத்துல கிளம்பினேன். ஜெயலலிதா அவர்கள் வாசல் வரை வந்து கையசைத்து என்னை அனுப்பி வைத்தாங்க. அப்போது பணியில் இருந்த அனைவருக்கும் இந்த விவரம் தெரியும். என் குடும்பம் பற்றி பல அவதூறான தகவல்களை ஜெயலலிதாவிடம் சோவும் அவருடன் தொடர்பில் இருந்த நபர்களும் சொன்னாங்க. அதனால என் குடும்பத்தினர் சிலர் மீது பல வழக்குகள் அப்போது போடப்பட்டன. ஆனா சிறிது நாட்களுக்குள் என்னிடம் சகஜமாக தொலைபேசியில் ஜெயலலிதா பேசினார். 2011 ஆரம்பம் மற்றும் இடையிலான காலகட்டத்தில் அதிமுக நலனுக்கு எதிராக செயல்பட்ட நபர்களை ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி வைத்தார். அவர்கள் இந்த சமயத்தை பயன்படுத்தி எனக்கு எதிராக பல பொய் செய்திகளை பரவலாக பரப்பினர். ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் பொய் என ஜெயலலிதா அதன் பிறகு தெரிந்து கொண்டார். அதன் பிறகு எனக்கு வந்தது எல்லாம் தவறான தகவல்கள், நீ போயஸ் தோட்டத்துக்கு வா என ஜெயலலிதா அழைத்தார். இதை சோவிடம் தெரிவித்த போது 30 ஆண்டுகளாக உங்கள் உடன் இருந்த சசிகலாவை நீங்கள் வெளியேற்றியது தவறு என பேசுவாங்க. ஆகையால சசிகலா மன்னிப்பு கடிதம் கொடுத்தது போல கடிதம் வாங்கி பின் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். இதனால் சோ எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்திட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சசிகலா சொல்லியிருந்தாங்க. இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் சந்தேகமே கிளம்பி இருக்கு. என்ன காரணம்னா, சசிகலா வெளியேற்றப்பட்டு 2012 மீண்டும் ஜெயலலிதா அவர்களுடன் இணைந்ததில் இருந்து இருவர் இடையேயும் சுமூக உறவு இல்லை அப்படின்ற மாதிரி ஆறுமுகசாமி ஆணையம் தன்னுடைய அறிக்கையில பரபரப்பான தகவலை குறிப்பிட்டு இருக்காங்க. 2012 சசிகலா வெளியேற்றப்பட்டு மீண்டும் இணைந்த போது ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவுக்கும் சுமூக உறவு இல்லாததால் சுய லாபத்திற்காக ஜெயலலிதா அவர்களுக்கான ஆஞ்சியோ சிகிச்சையை சசிகலா தடுத்து இருக்கலாம் என்று ஆணையம் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. சசிகலாவை குற்றம் சாட்டுவதை தவிர வேறு எந்த முடிவுக்கும் வர முடியாது அப்படின்ற மாதிரியும் ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சை பெற்ற போது வெளியான மருத்துவ அறிக்கைகளில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்திருக்கு. 2016 டிசம்பர் 5 இரவு 11:30 மணி அளவில் ஜெயலலிதா அவர்கள் இறந்தார் என அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்திருந்தது. சாட்சியங்களின் அடிப்படையில் ஜெயலலிதா இறந்த நேரம் 2016 டிசம்பர் 4 மதியம் 3 முதல் 3:50 மணிக்குள் இருக்கலாம் என்றும் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5 இறந்தார் என மருத்துவமனை கூறியிருந்த நிலையில் டிசம்பர் 4 இறந்தார் என ஆணையம் குறிப்பிட்டிருப்பதும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா சசிகலா சிக்குவதற்கு பெரும் காரணமாக இருந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இரண்டாவதாக நாம பார்க்க போறது டாக்டர் சிவகுமார். யார் இந்த டாக்டர் சிவகுமார்? இவர் எப்படி சிக்கினாரு? அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. ஆறுமுகசாமி அவர்களின் ஆணையத்துல அதிகம் அடிபட்டு இருப்பது என்னவோ இந்த சிவகுமார் பெயர் தானா. ஜெயலலிதா அவர்களின் தனி மருத்துவரான இவர் ஜெயலலிதா அவர்களுக்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கு. அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு 3 நாட்கள் காய்ச்சல் இருந்தன. அப்போது அவருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை. வெறும் பாராசிட்டாமல் மட்டுமே கொடுத்துள்ளார் டாக்டர் சிவகுமார். இதனால் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை மோசமாகி இருக்கு. அதன் பின் ஜெயலலிதா அவர்கள் மயக்கமடையும் நிலைக்கு கூட சென்றாங்க. அவங்க சுய நினைவை இழக்கும் வரையிலையும் கூட அவங்களுக்கு வெறும் பாராசிட்டாமல் மருந்து மட்டுமே பரிந்துரை செய்திருக்கிறாரு இந்த டாக்டர் சிவகுமார். அதே போல ஆஞ்சியோ மருத்துவம் செய்வதில் டாக்டர் சிவகுமாரின் கருத்து தலையீடு இருக்கின்றதாம். ஆஞ்சியோ செய்ய விடாமல் தடுத்த நபர்கள்ல இந்த சிவகுமாரும் ஒருவர் என்று கூறப்பட்டிருக்கு. நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்கள்ல சிவகுமார் முக்கியமான இடத்துல இருக்காரு, முக்கியமான நபர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த சிவகுமார் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா, ஓ இதெல்லாம் உண்மையா இருக்கும், கண்டிப்பா இது நடந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே நம்புவீங்க. சரி வாங்க இந்த சிவகுமார் யார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கேள்விப்படாத நபரா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஜெயலலிதா அவர்களின் தனி மருத்துவர், அதாவது குடும்ப மருத்துவராக இருந்தவர் தான் இந்த சிவகுமார். இவரும் சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். அதிமுகவில் திருச்சிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் தான் கலியபெருமாள். இவர் இளவரசிக்கு சம்பந்தி. இவருக்கு ஏற்கனவே டாக்டர் சிவகுமாரை தெரியும். இவர் கொடுத்த பரிந்துரையில் தான் சசிகலாவின் அண்ணன் சுந்தரவாதனத்தின் மகளை திருமணம் செய்திருக்கிறாரு சிவகுமார்.
கிட்டத்தட்ட சசிகலாவிற்கு சிவகுமார் மகன் முறை என்று கூட சொல்லலாம். அதே போல இதே சுந்தரவாதனத்தின் இன்னொரு மகளைத்தான் டிடிவி தினகரன் திருமணம் செய்து கொண்டார். இதன் மூலம் டாக்டர் சிவகுமார் டிடிவி தினகரன் இருவரும் சகலையாகிறாங்க. இப்படிதான் சிவகுமார் சசிகலா குடும்பத்திற்குள்ளார வந்திருக்கிறாரு. இவர் திருச்சியை சேர்ந்தவர், தஞ்சாவூரில் டாக்டராக இருந்தாரு. இப்படித்தான் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமானாரு. இதன் மூலம் ஜெயலலிதா அவர்களின் தனிப்பட்ட மருத்துவராகவும் சிவகுமார் உருவெடுத்திருக்காரு. சிவகுமார் அவர்கள் மிகவும் அமைதியான நபராம், பெரிதாக சர்ச்சைகள்ல சிக்காதவர், பெரிதாக அரசியல் ஈடுபாடு இல்லாதவர். அரசியல் ரீதியாக இவர் தன்னை காட்டிக்கொண்டதே இல்லை. ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையான நபர்கள்ல ஒருவராக இருந்திருக்காரு இந்த டாக்டர் சிவகுமார். இப்படிப்பட்ட சிவகுமார் தான் தற்போது வசமாக சிக்கியிருக்கிறாரு. எவரையும் குற்றவாளியாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரை செய்திருக்கு. இந்த டாக்டர் சிவகுமார் என்ன பண்ணார் அப்படின்றதையும் யார் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. கண்டிப்பா இவர் மேல உங்களுக்கு தற்போது சந்தேகம் எழுந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து இந்த விவகாரத்துல வசமாக சிக்கியிருப்பவர் தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். ஆறுமுகசாமி அவர்களின் ஆணையத்தின் அறிக்கை வெளியானதுல இருந்தே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர் மிகவும் அமைதியாக இருக்காரு. பெருசா வெளியில தலை காட்டுவது கூட இல்லை. அதிமுக நிகழ்வுகள்லையும் விஜயபாஸ்கர் பெரிதா கலந்து கொள்ளவும் இல்லை. முடிந்தவரை வெளியே வருவதை தவிர்த்துட்டு வராரு. கட்சி தொடர்பான நிகழ்வுகள்லையும் விஜயபாஸ்கர் கலந்து கொள்றது இல்லை. அவரின் இந்த செயல் அவருக்கு நெருக்கமான நிர்வாகிகளிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கான். ஆறுமுகசாமி ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் செய்யப்பட்ட நபர்கள்ல இவரும் ஒருவராக இருக்கார் அப்படின்ட்டு இவருடைய பெயர் முன்வைக்கப்பட்டிருக்கு. இவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இதுதான் விஜயபாஸ்கருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. நேரடியாக இவர் தவறு செய்த நபராக கருத வேண்டும் என்றும் ஆணையம் பரபரப்பை கிளப்பி இருக்காங்க. அதோட விஜயபாஸ்கர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்ற போது மருத்துவமனையில் தான் இருந்தாரு. ஆனா இவர் ஆஞ்சியோ செய்ய வேண்டாம் என்று கூறி தடுத்தாராம். சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தும் மறைந்த முதல்வரை சிகிச்சைக்காக வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கு தேவையான முறையான முயற்சியை எடுக்காதது பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருந்தது அப்படின்ற மாதிரியும் CW146 சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவராக இருந்தாலும் நோயாளியின் மருத்துவ நிலை, மருத்துவ விதிமுறைகள், கருதப்பட்ட மற்றும் செய்யப்பட்ட நடைமுறைகள் போன்றவற்றை நன்கு புரிந்து கொள்வதில் திறமையானவராக இருந்த போதிலும் வெளிநாட்டில் சிகிச்சை பெறுவது தொடர்பாக டாக்டர் ரிச்சர்ட் பீலேயின் உயிர்காக்கும் ஆலோசனைகள் குறித்தும் டாக்டர் ஸ்டூவர்ட் ரசல்ஸ், டாக்டர் சமீன் சர்மா, டாக்டர் ராஜீவ் சோமன் மற்றும் CW120 டாக்டர் ராம் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கண்ணுக்கு தெரியாத குறைபாடுகளை கண்டறிவதற்கு மட்டுமல்லாமல் அவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கவும் ஆஞ்சியோகிராம் செய்வதன் தேவை, பாதுகாப்பு, முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள் தொடர்பான ஆலோசனைகள் குறித்தும் அவர் ஏன் தனது மனதையும் அறிவையும் பயன்படுத்தவில்லை என்பது மிக பெரும் ஆச்சரியமா இருக்கு. மேலும் ஆச்சரியம் என்னன்னா, சாட்சி பெட்டியில் சிகிச்சை தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் தகவல் கிடைக்க பெறவில்லை அல்லது நினைவில்லை என்று கூறிய போதிலும் அப்போலோ மருத்துவர்கள் சிறந்த சிகிச்சையை வழங்கினார்கள் என்று ஆணித்தரமாக சொன்னார். சுருக்கமாக, உறவினர்களற்ற மறைந்த முதல்வரை அவரது இறுதி நாள் வரை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கான முயற்சிகளை முறியடித்து அப்போலோ மருத்துவமனையிலேயே வைப்பதற்காக சசிகலா மற்றும் அப்போலோ மருத்துவர்களால் பயன்படுத்தப்பட்ட முக்கிய கருவியாக இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திகழ்கிறார் என்பதுதான் பெரும் குற்றச்சாட்டு. விஜயபாஸ்கர் இப்படி நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில தலைமை செயலாளர் தலைமையில் பிறப்பிக்கப்பட்ட விசாரணை உத்தரவில் விஜயபாஸ்கர் பெயர் இடம்பெற்று இருக்கு. இதனால இந்த விவகாரத்துல தற்போது விஜயபாஸ்கர் வசமாக சிக்கியிருக்கிறார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அடுத்து 4வதாக சிக்கியிருப்பது ராதாகிருஷ்ணன். முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் மீது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கான். அதாவது, ஜெயலலிதா அவர்களை திறன்மிகு சிகிச்சைக்காக, ஒரு நல்ல சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு அழைத்து செல்லாதது ஏன் என்ற கேள்விக்கு அத்தகைய நடவடிக்கை நமது இந்திய மருத்துவர்களை அவமானப்படுத்தும் செயலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சொன்னதுதான் மிக பெரும் சந்தேகத்தை கிளப்பி இருக்கான்.
மேலும் சுகாதாரத்துறை செயலாளரின் இந்த கூற்று சரியானவை என எடுத்துக்கொண்டாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க லண்டனில் இருந்தும் சிங்கப்பூர்ல இருந்தும் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டாங்க, அழைத்து வரப்பட்டாங்க. இது இந்திய மருத்துவர்களின் தன் முனைப்பிற்கு அழுத்தம் அளிப்பதாக இல்லையா அப்படின்ற மாதிரியும் அவர்கிட்ட ஆறுமுகசாமி ஆணையம் கேள்வி கேட்டு இருக்காங்க. அதாவது ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டுக்கு கொண்டு போனா இந்திய மருத்துவர்களை இழிவுபடுத்துவதா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா வெளிநாட்டில இருந்து ஏன் மருத்துவர்கள் அழைத்து வந்தாங்க அப்படின்றதுதான் மிக பெரும் கேள்வியும் ராதாகிருஷ்ணன் மீதான சந்தேகத்தையும் அதிகப்படுத்தி இருக்கு. இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்துல ராதாகிருஷ்ணன் அவர்கள் வசமாக சிக்கி இருக்காரு. ஏதோ ஒரு பொய்யை மறைப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் எழுந்திருக்கான். அடுத்து 5வதாக இந்த விவகாரத்துல சிக்கி இருப்பது ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் பற்றியும் பல சந்தேகங்களை ஆணையம் எழுப்பி இருக்காங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் காலம் தாழ்த்தாமல் முதல்வர் பதவிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார் ஓபிஎஸ். ஜெயலலிதா அவர்களின் வாரிசாக ஓபிஎஸ் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தற்செயலான நிகழ்வு கிடையாது. அதன் பின்னர் நடந்த அரசியல் சம்பவங்கள் ஏமாற்றத்தை கொடுத்ததால கோபமடைந்து ஓபிஎஸ் தனது சுய லாபத்துக்காக தர்ம யுத்தம் தொடங்கினார். அவர் மேலேயும் சந்தேகம் இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆறுமுகசாமி ஆணையம் தெரிவித்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்களின் மரண விவகாரத்துல தற்போது ஓபிஎஸ்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட லிஸ்ட்ல இல்லை. ஆனா சசிகலா, டாக்டர் சிவகுமார் மற்றும் அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இந்த 4 பேரும் தான் வசமாக சிக்கி இருக்காங்க. இந்த 4 பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டா இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் என்னவெல்லாம் நடந்தது, இவங்கெல்லாம் என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளை பற்றியும் மக்கள் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.